தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மும்பை நிறுவனம் கருத்து கணிப்பு. மும்பை நிறுவனம் கருத்து கணிப்பு முதலமைச்சருக்கு முக்காடு. மும்பை நிறுவனம் கருத்து கணிப்பு முதலமைச்சருக்கு முக்காடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த சட்டசபை தேர்தலில் இன்னும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதியாகவில்லை. அதிமுக, திமுக ஆகியவை இறுதியாகவில்லை. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி என்று கூறியுள்ளது. ஆனால் கூட்டணிக்கு யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்று களமிறங்கி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் மும்பை நிறுவனம் கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏறத்தாழ திமுக தோல்வி அடைவது அந்த கருத்து கணிப்பில் உறுதியாகியுள்ளது. மும்பை நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுக, பாஜக கூட்டணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணி 140 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக உருவாகியுள்ளது. குறிப்பாக அந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன. மேலும் பல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் கலன்று கொண்டு வெளியே வர துவங்கியுள்ளன. நேற்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறியது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியும் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளுக்கு நாள் திமுக கூட்டணி பலவீனமடைந்து வருகிறது. அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரான அலை 64% தமிழகத்தில் வீசுகிறது. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பில் அதிமுக, பாஜக கூட்டணி 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி 90 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 4 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பிறகு இருக்குமா என்ற கேள்வியை அந்த கருத்து கணிப்பு எழுப்பியுள்ளது. ஆக மும்பை நிறுவனம் கருத்து கணிப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.